இந்த சங்கத்துக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சது. என்னால மனசும் ரொம்ப திருப்தியா இருக்கு. காதல் தோல்வியால வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நமக்கும் நம்ம சங்கத்துக்கும் நன்றி. சத்யா, தாமரை, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா? எப்படிப்பா இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தோம், உங்களுக்குள்ள பேசாமையே இருந்திருக்கீங்க. இது பெரிய விஷயம்ப்பா. ஆமா தலைவரே, நானும் தாமரையும் காதலர்கள் தான். நான் இந்த சங்கத்துல வந்து சேர்ந்ததுனால தான் தாமரையும் வந்து சேர்ந்தா. அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அதை வெளியே காட்டிக்கல. அவ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சத்யா, உன்னைய ரூமுக்குள்ள பூட்டி வச்சு அடிச்சாங்களாமே? இது எனக்கும் தலைவருக்கும் நல்லாவே தெரியும். என்ன தாமரை, இந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட சொல்ற? உங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நண்பன்னா எது வேணாலும் செய்யலாமா? என்னெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அதான் சொன்னேன். சத்யா, தாமரை உன் மேல ரொம்ப அன்பு மட்டும் இல்ல, ரொம்ப பாசம் மட்டும் இல்ல, ரொம்ப காதலும் வச்சிருக்கா. அதனால உங்க 2 பேருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம். உன்னை அடிச்சப்போ நாங்க சேலத்துக்கு ஒரு மீட்டிங்காக போயிருந்தோம். அங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் காதல் சங்கத்துல சேர்ந்தவங்க எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. இத பார், நீ கவலையே படாத. உன்னுடைய கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா வெற்றிகரமா நடக்கும். இது நம்ம சங்கத்துக்கு கிடைச்ச முதல் வெற்றி. ஆமா சத்யா. என்னடா சொன்னிலே, தலைவர் 100 ரூபாய் காசு வாங்கி கொடுத்தாராமே, செலவு பண்ணிட்டியா? மீதி காசு எங்க? அதெல்லாம் செலவாயிடுச்சு. எப்படி செலவாச்சு? அதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற? இப்போ நீ எதுக்காக கேட்குற? ஏன், ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்தா கமிஷனு, ஏதாவது காஃபி வாங்கிட்டு வந்தா கமிஷனு, ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தாலும் கமிஷனு, எல்லாத்துக்கும் கமிஷன் தானா? இதை பாரு, நீ வேலைக்காரி, இதெல்லாம் கேட்கக்கூடாது. நீயும் வேலைக்காரன் தான்டா. நீ கமிஷன் எடுக்கிறது இல்ல? ஒவ்வொரு வீட்லயும் நம்மள மாதிரி தான் கமிஷன் எடுக்கிறாங்க. வேலைக்காரன் காசு எடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை. உனக்கே இவ்வளோ கோவம் வருது? உனக்கு வேணும்னா 5 10 கேட்டு வாங்கிக்கோ. இந்த மாதிரி திருட்டு பணம்லாம் எனக்கு வேணாம். ஏய், இதோ பாரு, டீ போட்டாலும் நீ தானே சாப்பிட்ற, காபி போட்டாலும் நீ தான் சாப்பிட்ற, சாப்பாடு செஞ்சாலும் நீ தான் சாப்பிட்ற. இதெல்லாம் கமிஷன் மாதிரி தெரியலையா உனக்கு? இதுவும் ஒரு வகையில கமிஷன் தான். சமையல்காரங்க சாப்பிட்றது தப்பே இல்லை. அதே மாதிரி நானும் வேலைக்காரன் தான், நான் செய்யறதும் தப்பு இல்லை. சரி வா, தலைவர் வந்துருவாரு. ஐயோ, என்னப்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, டீ காபி வாங்குறதுல கமிஷன் எடுத்துக்கிறேன்னு சொல்றா இவன். அண்ணே, முதல்ல காஃபி சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்குலாம் கமிஷன் சொல்றான். இதெல்லாம் கமிஷன் அண்ணே? தலைவர் வந்துருவாரு. சரி, உள்ள போங்க. இதெல்லாம் பணக்கார வீட்டுல நடக்கிறது சகஜம்தான். இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வேலைக்காரங்களே கிடைக்க மாட்டாங்க. வாங்க வாங்க. எங்க கார்த்திக் இருக்காரா? கார்த்திக் உள்ள இருக்காரு. கார்த்திக் வாங்க. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. உடம்பு சரியாயிடுச்சா? உடம்பு சரியாயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு குழந்தைங்க 2. பொண்ணு பேரு வாணி, பையன் பேரு கார்த்திக். கார்த்திக்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது முருகன் பேருன்றதுனால சாமி பேரே வச்சிருக்கேன். கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சத்யா எல்லாத்தையும் என்னட்டு சொன்னான். 10 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து என்னை பார்த்துட்டியாமே, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்படிலாம் சொல்லாத கார்த்திக். வாழ்நாள் முழுதும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே? பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷமும். சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் வரேன் கார்த்திக். சரி சரி, வா போலாம். வாங்க போலாம். என்ன ராஜேஷ், நீயும் பவானியும் லவர்ஸ் ஆமே? நீங்களும் சத்யா ஜோடி மாதிரி தான்.
நீயும் பவானியும் பேசுனது அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ்ங்கிறது இதுவரை எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லப்பா, இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. நம்ம காதலை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? தாமரை சொல்லிட்டாளா? என்ன ராஜேஷ், பவானி நீயும் பேசிட்டு இருந்தது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்களும் காதலர்களா இருந்துட்டு தான் வந்திருக்கிறோம். இத பார், உங்களுடைய மனவேதனை என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ராஜேஷ். என்ன ராஜேஷ், நீ பாடகனா? நல்லா பாடுவியாமே. ஏப்பா, இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டிய. இத பாருமா, ஒரு பாடகன் நல்லா பாடும்போது அவனை பாராட்டுறதும் கைதட்டுறதும் மனிதனோட ரசனை. ஒரு ரசிக இவர் நல்லா பாடுறதை கேட்டுட்டு அவரை பாராட்டுறதுக்காக கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டான். இதெல்லாம் தப்பா எடுத்துக்கூடாதுமா. ராஜேஷ், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான தண்டனையை இவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதம்மா, நீ அழக்கூடாது. ஏமா, சத்யா ஜோடி மாதிரி உங்க காதலையும் மறைச்சிட்டீங்களே. நம்ம சங்கம் ஆரம்பிச்சதே காதல்ல தோல்வி அடைஞ்சவங்கள சேர்த்து வைக்கத்தான். கூடிய சீக்கிரம் உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இத பாருப்பா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இத பாரு, இப்ப இல்ல, கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருங்க. இது நமது சங்கத்துக்கு கிடைச்ச 2வது வெற்றி. ஆமா, அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம 2 பேர் கோச்சிக்கிட்டது? எப்படி தெரியும்? அவன் என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா? இப்படி கோச்சிக்கிட்டு ராஜேஷ் கிட்ட பேசாம இருந்துட்டியே. இதுக்கு நம்ம காதல சொன்னீங்க? இப்பயாவது என்கிட்ட வந்து சொன்னி? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அப்புறம் வேற என்ன சொன்னா? உங்களுக்கு முத்தம் கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டா. இப்ப நான் உனக்கு முத்தம் கொடுக்க போறேன். இதுதான் விளையாடுவா. போதும் விடு. விடு. விட்டா விளையாடுற போல இருக்கு. அப்படிதான் விளையாடுவா. இப்போ வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே. எல்லாரும் வேலை விஷயமா போனீங்களே, என்னாச்சு? வேலை கிடைச்சதா? எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். ஆனால் 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. அந்த 1 லட்சம் லஞ்சம் கொடுக்காமலே வேலை வாங்குற திறமை எனக்கு இருக்கு. சரி, உங்க வேலை விஷயம் என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் கம்மியா கொடுத்தானுங்க, வேண்டான்ட்டு வந்துட்டேன். அம்மா, நீங்க போன விஷயம் என்னாச்சு? பல கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். இப்பதான் ஒரு 2 கம்பெனில நல்ல வார்த்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். கான்ஃபிடன்ட், நிச்சயமா கிடைச்சிரும். கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ. உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சா? வேலை கிடைச்ச மாதிரி தான். நாளையிலிருந்து வேலைக்கு ஜாயின் பண்றேன். சூப்பர். கை கொடுங்க, கை கொடுங்க. ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு உனக்கு எப்போ வேலை கிடைக்கும்? எனக்கு வேலை ரெடி. நாளைக்கே வர சொல்லிட்டாங்க. ஓ, தாமரை, காங்கிராட்ஸ். குட் லக். தேங்க்யூ. குட் லக். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சந்தோஷமான விஷயம்தான். போலாம். கண்டிப்பா போலாமா? உங்களுக்கும் வேலை கிடைக்கும். எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கு. எல்லாருக்கும் வேலை அம்மா, கிடைக்கும். வெரி குட். இதே மாதிரி போச்சுன்னா ஏதாவது ஒரு ஜாப் ஜாயின் பண்ண போறேன். பர்టిక్యులர் ஜாப் இல்லாம கிடைக்கிற வேலை வேலை கிடைக்கும். ஜாயின் பண்ண போறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதான் கிடைக்கும். கிடைக்கும். வா வா. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், ஆமா. அப்புறம் ட்ரை பண்ணும். உங்களுக்கு ஆமா. கண்டிப்பா ஒரு நல்ல நிச்சயமா. வேலை கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இதோ பாரு, நான் நாளைக்கு நிச்சயமா வேலைக்கு போயிடுவேன். சந்தோஷம். சரி வாங்க. சரி போலாம். சரி வாங்க வாங்க போலாம். போலாம்.
சத்யான்னு ஒரு தம்பி வருவான், அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துரு. என்ன ஓகேவா? ம், அக்கா என் வேலை விஷயமா பேசிட்டீங்களா? உன் வேலை விஷயமா நான் பேசிட்டேன். நீ போனோடனே வேலை போட்டு கொடுத்துருவாங்க. போயிட்டு சரிக்கா. வா. சுனில், அண்ணே காப்பி கொண்டாப்பா. வந்துட்டேனே. என்னங்கண்ணே, காபி நல்லா இருக்கானே? ரொம்ப நல்லா இருக்கு. ம். தம்பிக்கு எந்த ஊரு? நம்ம ஊர் பையன் தானே, ஊர் திருச்செந்தூர். பையன் நல்ல பையன்தான், சுட்டியா இருக்கிறான், வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறான். பையன் நல்ல பையன்தான், பார்த்து பக்குவமா வச்சுடுங்க, ஓடி பெற போறான். நான் ஓட மாட்டேனே. ரொம்ப நல்ல பையன், எந்த வேலை சொன்னாலும் தட்டாம செய்வான். அப்புறம் நான் தலைவர்கிட்ட வந்து போனதாக சொல்லுங்க. கண்டிப்பா தலைவர் வந்த உடனே சொல்லி அனுப்புறேன். வாங்கண்ணே. ம். ம். என்ன வேலை கிடைச்சிருச்சா? வேலை கிடைச்சிருச்சு. நீ சொன்ன வாக்கு பழிச்சது. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 ரூபா. அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா நீ. ஓ அமர ஆமா, பின்னால என்ன மறைச்சு வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. இல்ல ஏதோ இருக்கு. ஒன்றும் இல்லை. காமிங்க, ஏய் 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 காமிங்க. ஏய் ஒன்றும் இல்லை. ஏய் இல்ல நான் மூட மாட்டேன். இதுவா ஸ்வீட்டு. ஹை, ஸ்வீட். ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ம். ம். ஆ ஆ அப்படிதான். ம். ம். ஆ ஆ ஆ. ம். நான் சொன்ன உடனே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? அம்மா நீ சொன்னதுனால தான் வேலை கிடைச்சது. ஸ்வீட் எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த ஸ்வீட்டை விட நீயே ஸ்வீட்டா இருக்கிறியே இன்னைக்கு. சரி, ஸ்வீட்டோட சரி. ஸ்வீட். உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஸ்வீட்டு நல்லா இருக்கு. ஸ்வீட்டை விட நீ ஊட்டினியே அதுவே நல்லா இருக்கு. ஆ. முதல்ல நீ தான் ஸ்வீட். ஸ்வீட்டுக்கு மேல ஸ்வீட். அப்போ நான் ஸ்வீட்டா இருக்கேனா? ஆமா ஆமா, எனக்கு என் தாமரை ஸ்வீட்டு தான். ம். எனக்கு என் தாமரை பக்கத்திலே இருக்கணும். ஆ. எல்லாரும் பணம் கொடுத்து காதலிப்பாங்க, இல்ல Dress வாங்கி கொடுத்து காதலிப்பாங்க. அதுவும் இல்லனா ஏதாச்சும் ஹோட்டல் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, சிக்கன், மட்டன், பிரியாணி இல்ல ஐஸ்கிரீம் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து காதலிப்பாங்க. இது நான் கேள்விப்படாத ஒண்ணா இருக்கே, வித்தியாசமா தாமரை, இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் உண்மையான காதல். தண்ணி அதாவது அஃபெக்ஷன், ஆமா. மத்ததெல்லாம் பிரைஸ் பேஸ் பண்ணி. வெறும் தண்ணி ஃபீலிங்ஸ் ஆமா. உண்மையிலேயே பாராட்ட விஷயம் தான். சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்படி அன்பா அந்யோன்யமா வாழ்ந்தவங்க முதல் 1.5 வருஷம் மட்டும்தான் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்போ கடைசி 6 மாசமா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீ பாரு தேவா, இந்த கவுன்சிலிங்ல நீ கண்டிப்பா வெற்றி பெறுவ. அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒன்று சேருவாங்க. உன்னுடைய கவுன்சிலிங் ஆனது கண்டிப்பா வெற்றி பெறும். அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒன்று சேருவாங்க. கண்டிப்பா தேவா, நிச்சயமா உன் கவுன்சிலிங்ல வந்து ம். வெற்றி பெறுவ. இந்த கவுன்சிலிங்ல உனக்கு கிடைக்கிற 2வது வெற்றி. எனக்கு இல்ல இந்த வெற்றி, நம்ம காதல்ல தோல்வி அடைந்த வாலிபர்கள் சங்கத்துக்கு கிடைச்ச வெற்றி. வெரி குட் தேவா, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க. நம்ம ஊர்க்காரா இருக்கீங்க. லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா நல்லா போயிட்டு இருக்கா? இவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? ஆமா, எனக்கு இவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்க. வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப வணக்கம். நன்றிங்க. ம். ரொம்ப மாசமா போயிட்டு. வேலை தேடிட்டு இருந்தாரு, ம், ம், எங்கேயும் கிடைக்கல. ஆனா ம். நீங்க தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க. ஓ, ரொம்ப ம், சந்தோஷம். ம், ம். ரொம்ப நன்றிங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ரொம்ப நல்லா போகுது. முன்னாடி விட இப்ப ரொம்ப நல்லா போகுது. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். ஓகே, ம். போயிட்டு வா.
பரவாயில்ல போயிட்டு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இன்னொரு நாளைக்கு வரேன், போயிட்டு வாங்க. ம். போயிட்டு வாங்க. சரி. சரி வா போயிட்டு தாமரை வரேன். ம் தாமரை வா கோயிலுக்கு போகலாம்